வணக்கம் entrepreneurs. மோஸ்ட் அவைட்டட் வீடியோ. நிறைய பேர் என்கிட்ட இந்த 2024ல கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, அடுத்த வருஷம் நான் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பிசினஸ் பண்ணா எனக்கு லாபகரமா இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா 2025ல என்ன பிசினஸ் ஆரம்பிக்கலாம், அதுக்கான ஒரு 7 யூனிக் பிசினஸ் ஐடியாஸ். அதுலேயும் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் ரைட்டர் ஆகுங்க, இல்லை ட்ராப் ஷிப்பிங் ஆரம்பிங்க, இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லாமல் ரொம்ப யூனிக்கான ஒரு 7 பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கட்டாயமாக இதில் ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கான ஒரு ஐடியாவாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இது அத்தனையுமே ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். டாப் 7 பிசினஸ் ஐடியாஸ் என்னன்னு பார்த்துடலாமா? இந்த பட்டியல் வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதில் நம்மளுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லைங்க. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் நம்ம மார்க்கெட்டிங்கை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், டீமை ஹையர் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட, அதே மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக இன்னொரு அடுத்த ஒரு 5-10 வருஷத்துக்கு இந்த பிஸ்னஸ்லாம் தான் ரூல் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி ஒரு 7 பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் முதலாவது பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ். 2024ல் இவி வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது இந்தியாவில் ரொம்ப அதிகரிச்சிருச்சுங்க. ஆனால் அந்த அளவுக்கான இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பெட்ரோல் இல்லை டீசல் கார் வச்சுட்டு இருக்கோம், ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கோம். எவ்ரி 10 or 15 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம ஒரு பெட்ரோல் பங்க்கு கட்டாயம் பார்த்துருவோம். ஆனால் இந்த இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டருக்காவது இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது தேவைப்படும். ஏன்னா இந்த இவி வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது லாங் ரேஞ்ச் வெஹிக்கிள்ஸ் கிடையாதுங்க. ஒரு 150, 200, 300 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள இதோடைய சார்ஜ் காலி ஆகிடும். ஸோ எவ்ரி 10 to 15 கிலோமீட்டர்ஸில் எப்படி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கோ அதே மாதிரி இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸுமே ஹைவேஸில் அதிக டிமாண்ட் இருக்குங்க. இது வெறும் ஹைவேஸில் மட்டும் கிடையாது, சென்னைக்குள்ளவுமே நிறைய இதுக்கான டிமாண்ட் இருக்குது. குறைந்த செலவில், அதாவது ஒரு 5 லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு 12 லட்சம் ரூபாய்க்குள்ள தாராளமாக உங்களால் ஒரு இவி ஸ்டேஷன் வந்து பில்ட் பண்ண முடியும். இது மூலிமா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியும். எலக்ட்ரிக் கார்ஸ் அதிகமாகிடுச்சு, கட்டாயம் அதுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் நிறைய தேவைப்படுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஃபீல்டில் பயணிறாருங்க. இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 7 யூனிக் பிஸ்னஸ் ஐடியாஸுங்க. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ எப்படி உங்களோட பிஸ்னஸை மார்க்கெட் பண்ணி ப்ரொமோட் பண்ணுறது, அதுக்கான ஒரு 7 யூனிக் மார்க்கெட்டிங் ஐடியாஸ்க்காக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலாம்னு யோசிச்சிருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னா எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் அந்த வீடியோ வந்து லிஸ்ட் பண்ணுறோம். ரெண்டாவது பிஸ்னஸ் ஐடியா ஏஐ ட்ரைனிங் அகாடமி. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சாட் ஜிபிடி இன்ட்ரடியூஸ் ஆனதுலேருந்தே இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதுடைய வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அபரிமிதமாக இருக்குங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் போய் நம்ம புதுசாக எந்த ஒரு ஏஐ டெக்னாலஜியும் திரும்பவும் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெரிய பொருட்செலவாகும். இன்ஸ்டன்ட் நம்ம வந்து இதுக்கான ட்ரைனிங் அகாடமி கிரியேட் பண்ணலாம். அதாவது ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கட்டும், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அவங்களுடைய செக்டாருக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பயன்படுத்துறது, அதுக்கான விஷயத்தை நீங்கள் டீகோட் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதையே நீங்கள் ஒரு ட்ரைனிங் அகாடமியாக கொடுக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய என்ஐடி அகாடமி இருக்கும், கம்ப்யூட்டர் கோர்சஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கோர்சஸ் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இருக்குது. பட் ஏஐக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அகாடமிஸ் அப்படின்னு பெருசாக கிடையாதுங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப சுலபமாக இந்த டெக்னாலஜியை கற்றுக்கிட்டு அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத மட்டுமே நீங்கள் டீச் பண்ணலாம். அது மூலிமா உங்களோட சென்டரை நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கறது மூலிமா இன்னும் பெருசாக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த ஏஐ ட்ரைனிங் அகாடமியில். 2025ல் என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற இந்த பட்டியலில் 3ஆவதாக நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் அப்படின்றது ட்ரோன் சர்வீஸ் சென்டர். ட்ரோன் அப்படின்றது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இப்போ பயன்பாட்டுக்கு வந்துருச்சுங்க. அக்ரிகல்ச்சரில் ஆரம்பித்து லாஜிஸ்டிக்ஸு, ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இப்போ ட்ரோன் அப்படின்றது முழுக்க பயன்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எவ்வளோ அதிகமாக ட்ரோன்கள் பயன்பாட்டுக்கு வருதோ அந்த அளவுக்கு அதுக்கான சர்வீஸ்க்கான நீடும் வரும் இல்லைங்களா? ஸோ எல்லா ட்ரோன்ஸையும் எடுத்துகிட்டு போய் நம்ம கம்பெனிலேயே கொடுத்து அதை சர்வீஸ் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் பழசானதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம வந்து லோக்கல் சர்வீஸ் சென்டர்ஸ்க்கு தான் வரும். ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் இந்த ட்ரோனை வந்து லோக்கலைஸ்டாக சர்வீஸ் பண்ணுறதுக்கான சென்டர்ஸ் வந்து நிறைய கிடையாது, ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. அதுவும் Tier 2 Tier 3 சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனுக்கான சர்வீஸ் சென்டரே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த டெக்னாலஜி என்ன, இல்லை என்ன பழுதுகள்லாம் வரும், அதை எப்படி பழுது பார்க்கறது, ஸோ இந்த விஷயத்தை முதல்ல கற்றுக்கோங்க. இதை கற்றுக்கிட்டதுக்கப்புறமா எந்த லொக்கேஷனில் நீங்கள் உங்களோட ரிப்பேர் சர்வீஸ் சென்டரை ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பாருங்கள். அடுத்து 3ஆவது எங்கே இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்குறது, அதையுமே நீங்கள் ரிசர்ச் பண்ண ஆன்லைனில் நிறைய இடங்களில் நீங்கள் இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸை வாங்க முடியும்.
கடைசியாக இதை மார்க்கெட் பண்ணி ப்ரொமோட் பண்ணி இதுக்குன்னு ஒரு பிராண்டை நீங்கள் கொடுத்து இதை வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக மாற்றுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதையுமே நீங்கள் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடியூலில் எடுத்துகிட்டு போக முடியும். ஏன்னா ட்ரைனிங் இதை வந்து கற்றுக்கிறது வந்து ஒரு கலை. ரெண்டாவது இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது ட்ரோன்ஸ் வரும்போது அதை ப்ராப்பராக ரிப்பேர் பண்ணி அதை வந்து டெலிவர் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கான ட்ரைனிங் சென்டருமே நீங்கள் ஆரம்பித்து அதையுமே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடியூலில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இருக்குது. ஸோ ட்ரோன் அந்த சர்வீஸ் பண்ணுற அப்படின்ற செக்டார் வந்து ரொம்ப ரொம்ப இன்னும் அன்ஃபோக்கஸ்டு ஏரியாவாக இருக்குது. அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து ஈஸியாக நெக்ஸ்ட் லெவல் க்ரோ ஆகும். அடுத்த பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம கண்டென்ட் அத்தனையுமே இப்போலாம் ஸ்பாட்டிஃபைலையும் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் ஆன் த கோல நம்மளோட கண்டென்ட் அத்தனையும் ஸ்பாட்டிஃபைலையும் கேட்க முடியும். ஸ்பாட்டிஃபையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்து இந்த பட்டியலில் நம்ம 4ஆவதாக பார்க்க போகிற பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AR and VR பிஸ்னஸ். AR அப்படின்றது ஆகுமெண்ட் ரியாலிட்டி, VR அப்படின்றது விர்ச்சுவல் ரியாலிட்டிங்க. இதில் நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் நான் சொல்ல போகிற செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு செக்மெண்ட். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க, இல்லை ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்கிடெக்ட் கூப்பிடுவீங்க. அந்த ஆர்கிடெக்ட் வந்து உங்களுக்கான டிசைன் டிராயிங் வந்து போட்டு கொடுப்பாரு, ஒரு கேட் டிராயிங் மாதிரி போட்டு கொடுப்பாரு. ஆனால் அதுவே அடுத்து இப்போ இன்னும் அடுத்த ஒரு 2-3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா VR ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க. அதை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்றத ரியலிஸ்டிக்காக VR மூலிமா அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப் டெவலப்மெண்ட் கம்பெனி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லை கேட் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் பார்த்துருப்பீங்க. நீங்கள் AR and VR மூலிமா இந்த மாதிரியான ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ஒரு இந்த இண்டஸ்ட்ரியிலுமே நீங்கள் ஒரு பயனியராக இருப்பீங்க. இந்த AR டெக்னாலஜின்றதுல நிறைய ஸ்கோப் இருக்குங்க. இப்போ AR டெக்னாலஜி மூலிமா நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேம் டெவலப் பண்ணலாம், ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்க்கு சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்ஸ்க்கு இந்த AR and VR டெக்னாலஜி மூலிமா உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும். அடுத்து வரக்கூடிய ஒரு சில வருஷங்களில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 100 பில்லியன் பிஸ்னஸாக இது வந்து மாறப்போகுது. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். காம்படிஷன் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இப்போவே நீங்கள் கூடிய விரைவில் இந்த பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்களுமே ஒரு பயனியராக இருப்பீங்க. அடுத்து 5ஆவதாக நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் சொல்கிறது வெறும் ஒரு நார்மலாக ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், அதாவது நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற கம்பெனியாவோ இல்லை வந்து டிவி ஆட்ஸ் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து கொடுக்குற கம்பெனியாவோ நான் சொல்லலை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு சில செக்மெண்ட்ஸ் இன்னும் வந்து டெஸ்ட் பண்ணாத ஏரியாவாக இருக்குங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின் எடுத்துக்கலாமே. இந்த லிங்க்டின் அப்படின்றது ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஏரியாங்க. இது மூலிமா நீங்கள் நிறைய மார்க்கெட்டிங் பண்ண முடியும். காம்படிஷன் இதில் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இருக்காங்க. ஆனால் லிங்க்டின் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா லிங்க்டின்ல மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப 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 மினிமல் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வழிகளில் நீங்கள் மார்க்கெட் பண்ண முடியும், கண்டென்ட்டை வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் வேலை வாங்குறது கூட நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் கூட இதில் நீங்கள் வந்து பண்ண முடியும். இது தவிர்த்து வந்து பெய்ட் ஆட்ஸ் பண்ண முடியும். இதே சேல்ஸ் நேவிகேட்டர்னு ஒரு ஆப் இருக்குது. அது மூலிமா நீங்கள் டார்கெட்டட் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸை ரொம்ப ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும். பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் மட்டும்தான் இந்த லிங்க்டினை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், அதே மாதிரி ஒரு மிட் லெவல் கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து லிங்க்டினை இன்னும் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எக்ஸ்க்ளூசிவாக இந்த லிங்க்டின்காக மட்டும் அப்படின்னு ஒர்க் பண்ணுறது கிடையவே கிடையாது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் லிங்க்டின் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப பெரிய செலவெல்லாம் ஆகாது. நீங்கள் ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே லிங்க்டினை கம்ப்ளீட்டாக உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் நிறைய கோர்சஸ் இருக்குது, அதெல்லாம் லேர்ன் பண்ணி லிங்க்டினை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் 2025-2026 உங்களுக்கு தான் மார்க்கெட். அடுத்த பிஸ்னஸ் ஐடியா என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் 6ஆவதாக நம்ம பார்க்க போகிறது பாட்காஸ்ட் சேனலுங்க. நிறைய யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் பாட்காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நம்மளுடைய இன்வால்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. ஃபியூச்சர் அப்படின்றது கட்டாயம் பாட்காஸ்ட் தான். ஏன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை படித்து ஒரு பிளாக் எழுதுவாங்க. அந்த பிளாகில் கண்டென்ட்டை படித்து அவங்க கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்து அங்கேருந்து யூடியூப்க்கு மாறிச்சு. யூடியூப்பில் ஒரு லாங் வீடியோ போடுறது போய் அடுத்து இன்ஸ்டாகிராமில் ஒரு 30 செகண்ட்ஸில் ப்ரொமோட் பண்ணக்கூடிய வீடியோஸாக வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, பிளாக் ரைட்டர்ஸ் இருக்காங்க. பட் பாட்காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இதில் காம்படிஷன் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பாட்காஸ்டராக வரும்பொழுது நாளைக்கு பாட்காஸ்ட் இன்ஃப்ளூயன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கப்புறமா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இருக்கக்கூடிய காம்படிஷனில் ஒரு யூடியூபராகவோ இல்லை ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக வரதை விட இப்போதுலேருந்தே நீங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் சேனல் ஆரம்பித்து அது மூலிமா நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறினீங்க அப்படின்னா ஸோ இனிமேல் உங்களுக்கு ஃபியூச்சரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் காத்துட்டு இருக்கு. அடுத்து நம்ம 7ஆவதாக பார்க்க போகிறது ஒரு போனஸுங்க. இது வந்து வெறும் பிஸ்னஸ் ஐடியா மட்டும் கிடையாது, ஒரு பிஸ்னஸ் செக்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட்டை பயன்படுத்தி எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம்.
எப்பயுமே நம்ம ஒரு யூனிக்கான ஒரு பிஸ்னஸாக சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த யூனிக்கான பிஸ்னஸை நம்ம வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க மூலிமா நம்ம ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வர முடியும். அதன் மூலிமா நம்ம பிஸ்னஸை அடுத்தடுத்த நிலைகளுக்கு வளர்க்குறதுக்கு இந்த பணம் அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய உறுதுணையாக இருக்குங்க. அப்படி நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயுமே நம்ம வந்து ஒரு யூனிக்கான ஒரு செக்மெண்ட்டை சூஸ் பண்ணலாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக் அதுலேயே வந்து சோலார் மூலிமா ஆக்டிவேட் ஆகி அந்த பேக் வந்து சார்ஜ் ஆகி உங்களுடைய லேப்டாப், செல்ஃபோன்ஸ் இது எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பேக் நீங்கள் உற்பத்தி பண்ணலாம். இது ஒன்றும் பெரிய புது டெக்னாலஜிலாம் கிடையாது, ஒரு புது ப்ராடக்ட் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஒரு பேக் வெண்டார் நீங்கள் பிடிச்சிங்கன்னா அழகாக நீங்கள் ஒரு பேக்கை டிசைன் பண்ணிடலாம். சோலார் பிளேட்ஸும் ஆல்ரெடி அவைலபிளாக தான் இருக்குது. அதையுமே அதில் நீங்கள் எம்பெட் பண்ணி நடமாடும் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷனை நீங்கள் வந்து உருவாக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு புது பிஸ்னஸ் கான்செப்ட், ஒரு புது பிஸ்னஸ் ஐடியாவாக இருக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டாக டெவலப் பண்ணி இதை இன்வெஸ்டர்ஸ் முன்னாடி பிச் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேக் அப்படின்றது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் நீங்களே டெவலப் பண்ணலாம். அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும்போது இன்வெஸ்டர்ஸ்க்குமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்த 7 பிஸ்னஸ் ஐடியாஸுமே கட்டாயம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதே மாதிரி புது பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் அறிவழகன், என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.